السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فاتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم فإذا نهيتكم عن شيء فاجتنبوه فإذا أمرتكم بأمر فأتوا ما استطعتم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. சூழலாத வாழ்வாய்க்கு நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தை ஆட்சி செய்கின்ற தன் அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழ். அன்பும் அருளும் நம் எல்லோருடைய தன்னன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் அடிபடாமல் அப்படியே எடுத்து எழுதிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியீன்கள் நல்லடியார்கள் வழிமாற்று சொல்றார்கள் அன்பியார்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகள் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் மனிதர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வை உற்றார் அளப்பெருந்ததை எந்தெந்த நிறைவேற்றமாக ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும், தன்னுடைய ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்று நடக்க வேண்டும், அதை மறுக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில ஒரு சில இடங்களில கட்டளை எழுதுகிறார். அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லுவார், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதூஹு, என்னுடைய நபி உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னா அதை அப்படியே எடுத்துக்கல. வமா நஹாக்கும் அன்ஹு, என்னுடைய ரசூல் என்னுடைய நபி உங்களுக்கு ஏதாவது ஒன்றை தடுத்தார்கள் என்று சொன்னால் பந்தஹு, அதிலிருந்து நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், என்னை நீங்கள் பயப்படுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக என்னுடைய தண்டனை வேதனை என்பது மிக கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ரசூலுடைய வார்த்தையை ஏற்காமல் மீறினால் தன் கடுமையாக கண்டிப்பதாக இந்த வசனத்திலே தன்னை பயப்படும்படி அல்லாஹ் அச்சுறுத்தி கூறுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த ரஜபு மாதத்திலேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானிலைக்கு உயர்த்தி அவர்களை கண்ணியப்படுத்திய ஒரு இரவு ஒரு நாள் இந்த ரஜப் மாதத்திலேதான் அமைந்திருக்கிறது. மேராஜ் என்று சொல்லக்கூடிய பயணத்தை முடித்துவிட்டு வந்த பொழுது அருமை நாயகத்தினுடைய அந்த வார்த்தையை நடைபெற்ற அந்த நிகழ்வை சொன்ன பொழுது ஒரு சிலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர்கள் மறுத்து விட்டார்கள். அருமை நாயகத்தினுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் எப்பொழுதுமே உண்மையாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொரு மூமினுக்கும் அதை ஏற்பது கட்டாய கடமை. எல்லா விதமான அருமை நாயகத்தினுடைய வார்த்தையையும் வாழ்க்கையையும் அப்படியே எடுத்து நடப்பது என்பது கட்டாய கடமை. அருமை நாயகம் அதற்காக இப்படி சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை நகைத்துக்கும் தடுத்தேன் என்று சொன்னால் பட்டு தள்ளி போகும், அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதை உங்களுக்கு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். அமர்த்துக்கும் அமரில் ஏதாவது ஒன்று செய்யுங்க நான் சொன்னா
முடிஞ்ச அளவு நீங்க அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள், செய்து முடியுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்துள்ளார். அருமை நாயகத்தினுடைய வார்த்தையை மீறினால், மாணவியினுடைய வார்த்தையை மறுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையை சொல்கிறார், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் என்று சொன்னால், அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதை செய்யாம நீங்க மறுத்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அருமை நாயகனுடைய வாழ்க்கையை மறுத்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அன்துசீபஹும் ஃபித்னா, இந்த துன்யாவில உங்களுக்கு ஃபித்னா வந்துட்டே இருக்கும், குழப்பம் வந்துட்டே இருக்கும். அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கலாம், உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஃபித்னாவாகவே இருந்து கொண்டிருக்கும். என்ன காரணமே நமக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்கள் என்னுடைய நபியினுடைய வார்த்தையை மறுத்தறினால், என்னுடைய ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறியதினால் இந்த ஃபித்னா உங்களுக்கு இந்த துன்யாவுடைய வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த துசீபஹும் ஃபித்னா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். அது இல்லைன்னு சொல்லுங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றல, மறுத்துட்டேன், ஆனா இந்த துன்யாவில நல்லா இருக்கிறேன் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டால் அல்லாஹ் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை சொல்லுகிறார், அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், மறுமையில உங்களுக்கு நோயினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை உண்டு, அதை நீங்க மறந்துடாதீங்க சொல்லி காண்பிக்கின்றார். அருமை நாயகனுடைய வார்த்தையை மீறுவதனால், அருமை நாயகனுடைய சுண்ணத்தை விடுவதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இந்த துன்யாவிலே ஃபித்னாவாக இருக்கும், மறுமையில அஸாபுன் அலீம், நோயினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் எச்சரித்து சொல்லுகிறான். என்னுடைய ரசூல் ஒண்ணு சொன்னா நீங்க அதை எடுத்து நடக்க பாருங்க, ஒன்றை தடுத்தால் அதை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள், தடுத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே அருமை நாயகனுடைய வாழ்க்கையை பின்பற்றும்படி நமக்கு அழகாக சொல்லி தருகிறார். அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒவ்வொரு அசைவுகளையும் பின்பற்றினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களோ அந்த அசைவை பின்பற்றினார்கள். அருமை நாயகத்துடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருப்பார், கண்கள் வலதுபுறமாக அசைந்தால் வலதுபுறம் திரும்புவார்கள் ஆவார். அருமை நாயகத்துடைய பார்வையை பின்பற்றக்கூடியவர்களாக அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சஹாபா தோழர்கள் பின்பற்றிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு காலமும் மாறு செய்யாதவர்களாக இருந்தார்கள். அருமை நாயகத்தினுடைய அந்த அசைவுகளை கொண்டு தெரிந்து கொள்வார்கள், இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல என்பதை அறிந்து கொள்வார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டான். மறுபடியும் அந்த சஹாபி அந்த பக்கம் போய் நின்று மறுபடியும் சலாம் சொல்றாங்க. அருமை நாயகம் இந்த பக்கம் திரும்பிட்டான். மறுபடியும் வந்து சொல்றாரு, மூணாவது தடவையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொண்டார்கள். 3 தடவையும் அருமை நாயகம் தன்னுடைய சலாமுக்கு பதில் கூறாத வண்ணம் ஏதோ நான் செய்யக்கூடிய செயல் அருமை நாயகத்துக்கு பிடிக்கல அப்படிங்கறத புரிஞ்சுட்டான். புரிஞ்சிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவர்களுக்கு பதில் கூறாதவன் தன்னுடைய முகத்தை திருத்திக் கொண்டார்கள் என்பதை ஒரு சஹாபி அறிவித்தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய முகத்தை விட்டு ஏன் திருத்திக் கொண்டார்கள்? கவலையில ஒவ்வொரு ஆட்சியா போய் கேட்கிறாங்க ஏன்னு சொல்லி. அப்ப இந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள். செய்தியை தெரிந்து கொண்ட ஒரு சில நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய வீடு இருக்கக்கூடிய தெருவழியா வர்றாங்க. வருகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நின்றுட்டாங்க. நின்றுட்டு கேட்டாங்க, இங்க ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருக்கு, அதை எங்கப்பா காணன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அருமை சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் அந்த கட்டடத்தை அவங்க இடிச்சுட்டாங்க. சொன்னோன்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டவர்களாக முகமலையோடு வந்துட்டாங்க. அருமை நாயகம் அந்த சஹாபியுடைய சலாமுக்கு ஏன் பதில் சொல்லல?
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னதாக இதே தெருவழியாக வந்த பொழுது அந்த பெரிய கட்டிடத்தை பார்த்தவர்கள் முகம் சுளித்தவர்களாக சென்றார்கள். இந்த செய்தி அந்த சஹாபிக்கு தெரிவிக்கப்பட்டது. அருமை நாயகத்திற்கு இந்த மிக பெரும் கட்டிடம் இருப்பது அருமை நாயகத்திற்கு பிடிக்கவில்லை. உடனே எடுத்தான். பார்வைகளை அவர்களுடைய பார்வையுடைய திருப்புதலை கண்டுகொண்ட சஹாபா அந்த தோழர்கள் அருமை நாயகத்தினுடைய வார்த்தையையும் அந்த அசைவையும் கூட பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், மற்ற தேவையற்ற உயர்ந்த கட்டிடங்களினால் மனிதன் மீது வேதனை இறங்கும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா தோழர்களுக்கு சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் அத்தியாவசிய தேவைக்கு மீறுதலாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இஸ்ராப், வீண் விரயம், அல்லாஹ்விற்கு பிடித்தம் இல்லாதது என்பதை அருமை சஹாபா தோழர்கள் உணர்ந்து கொண்டு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுபோல அருமை நாயகத்துடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்பது என்பது ஒவ்வொரு உம்மத்தினுடைய கட்டாயங்கள். அருமை நாயகம் எந்த அளவுக்கு தெரியுமா, தன்னுடைய உம்மத்துமானிய ஒரு நபரும் கூட நரகத்தின் பக்கம் நரகத்தினுடைய சுவாசத்தை கூட உணர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருந்தார். நேரத்தில் சொன்னார்கள், மகளுக்கும் சமசல், எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா, சமசல் ஒரு மனிதனுடைய உதாரணத்தை போல. அந்த மனிதர் நெருப்பு பற்ற வைக்கிறார். நெருப்பு பற்ற வைக்கின்ற பொழுது அதிலே பூச்சிகளும் விட்டில்களும் வந்து விழுகின்றன. நெருப்புல பூச்சிகளும் விட்டில் விழுந்தா என்ன ஆகும், செத்து போயிடும். அந்த மனிதர் என்ன செய்கிறார், அந்த விளக்கை சுற்றிலுமாக பாதுகாத்து இருந்து கொண்டிருக்கிறார். பூச்சியோ விட்டிலோ அதில் விழுந்துவிடக் கூடாது, அது செத்து மடித்து போய்விடும் என்பதற்காக வேண்டி விளக்கை பற்ற வைத்தவர் சுற்றிலுமாக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை போலத்தான் நான் நீங்கள் தவறு செய்வதை விட்டும் நரகத்தின் பக்கம், அந்த நரக நெருப்பின் பக்கம் செல்வதை விட்டும் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி உங்களுடைய இடுப்பு எலும்புகளை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க தான் மீறி போயிடுறீங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் தான் என்னுடைய கையை விட்டும் மீறி கொண்டு நீங்கள் தவறு செய்வதற்காக வேண்டி நரகத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அருமைநாயகத்துடைய ஒவ்வொரு சுன்னத்தான வார்த்தைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் நாம் பின்பற்றி நடந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையுடைய நரகத்தின் நெருப்பிலிருந்து நாம் முக்கியமாக நம்மை பாதுகாக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை மீறி நம்முடைய குடும்பத்தில் யாராவது செய்யறாங்கன்னு வைக்கிறேன், நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சொந்த பந்தங்க தவறு செய்யறாங்க, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை மீறுகிறார் என்று சொன்னால் நம்ம சொந்த பந்தம் தானே பரவாயில்ல விட்டுருவோம் என்பதாக நான் என்ன செய்யறோம், சொந்த பந்தங்களுக்கு மற்றவர்களும் எல்லாம் நம்ம ஏதாவது சொல்லுவோம். நம்முடைய சொந்தக்காரங்களை ஏதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மீறினால் பரவாயில்ல என்பதாக நாம் சொல்லிக் விடுவோமே. அருமை சஹாபா தோழர்கள் அப்படி இருக்கவில்லை. சஹாபா தோழர்கள் அப்படி இருக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு அஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுடைய சொந்தக்காரங்க பெரிய பெரிய பாவம் செய்யல, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொடி கற்களை கொண்டு துண்டி விளையாடுறதை தடுத்தார். துண்டி விளையாடுவதை தடுத்தார்கள். ஒரு சின்ன செயல் தான் இல்லையா? ஆனால் இந்த செயலை அந்த அப்துல்லாஹ் இப்னு அஃபல் என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்த உடனே அவங்கள்ட்ட பேசி நிப்பாட்டிட்டாங்க. ஏன் வேறு பணம் போக்குவரத்தோ அல்லது மற்றபடி எந்த சொந்த பந்தத்தினுடைய பிரச்சனைகளும் இல்லை. அருமை நாயகம் தடை செய்தார்கள், அதை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறினார்கள். நான் பேச மாட்டேன். எப்பொழுது அந்த செயலை விடுகிறீர்களோ, அருமை நாயகத்திற்கு பிடித்தமில்லாத செயலை செய்வதை விட்டும் எப்பொழுது நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நம்ம பேசணும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அருமை நாயகத்தினுடைய வார்த்தையை பின்பற்றுவதிலே தானும் தன்னுடைய சொந்த பந்தங்களும் எப்படியாவது திருந்த வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தினால்
பேசுவதையும் கூட நிறுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அருமை நாயகனுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடப்பதிலே ஒவ்வொரு சஹாபா தோழர்களும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையும் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியமாக சொன்னாங்க. அவர் நல்ல ஆள் தான், ஆனா ஒரு 2 செயல் மட்டும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லிட்டு அருமை நாயகர்களுக்கு இந்த செய்தியும் சொல்றாங்க. அந்த குறையும் அசதி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி முடி நிறைய சொன்னாங்க. முடி நிறைய வளர்ப்பது என்பது சுன்னத் அருமை நாயகம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு அளவு உண்டு. ஒரு சில பேர் நம்ம பார்த்திருப்போம், முடி வளர்த்திருப்பாங்க. பின்னாடி இருந்து பார்த்தா ஆண் மாதிரியே தெரியாது, பின்னாடி இருந்து பார்த்தோம்னா பொங்கல மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு முடியை வளர்த்து கொண்டு செயல் கொண்டெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே போல இந்த குறை மசதி என்று சொல்லக்கூடிய சஹாபி முடி நிறைய வச்சிருந்தாங்க. அந்த முடி நிறைய வச்சிருக்கிறது அது எனக்கு ஒரு பிடிக்கல. இன்னொன்னு அவரு கரண்டி காலுக்கு கீழாக அவருடைய கீழாக இறங்கிட்டே இருக்கு. இந்த 2 விஷயம் மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவர் ரொம்ப நல்லவர் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வார்த்தை அந்த குறை மசதி அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர்கள் தன்னுடைய முடியை உடனே கட்டி எடுத்து அறுத்து கொண்டார்கள். இதுவரை காது வரை அந்த முடியை அருமை நாயகத்திற்கு பிடித்தம் இல்லாததை நான் செய்ய மாட்டேன். இதுவரை நான் தெரியாமல் செய்துவிட்டேன். அருமை நாயகம் சொன்ன பிறகு நான் அருமை நாயகத்துடைய வார்த்தையை மீறுவதற்கு பயப்படுகிறேன். அந்த முடியை எடுத்து அந்த காது உடனே கத்தியை கொண்டு அறுத்து விட்டார்கள். பிறகு தன்னுடைய கீழங்கியை நேராக எடுத்து கட்டிக்கொண்டு இனிமே என்னுடைய கீழாடை இறங்குவதை விட்டு நான் பாதுகாத்துக் கொள்வேன் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையிலே மிக பிரியமானவர்களாக மிக நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதிலே அருமை நாயகத்துடைய வார்த்தை மீறுவதை விட்டு தன்னை பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருப்பார். இன்னும் ஒரு சிலர் நம்ம இருந்து கொண்டிருப்பார். சுன்னத்து தானே, பரந்தா இது அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொன்னார்கள், செய்தார்கள். பரவாயில்லை என்பதாக நாம் எல்லாம் ஒரு சில சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் பெரும் சாதாரணமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் அருமை நாயகத்தினுடைய வார்த்தைக்கு மாறு செய்வது, அருமை நாயகத்தினுடைய வார்த்தையை மீறுவது, பிடிவாதமாக ஹராமை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ராய் பயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர் கடந்து போறார். அருமை நாயகம் வந்து இருக்கிறார். இடது கையை கொண்டு சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. வலது கையை கொண்டுதான் சாப்பிட வேண்டும். சங்கடத்தை தவிர ஒரு சிலருக்கு வலது கையில் வெட்டப்பட்டிருக்கும் அல்லது உண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அவர்கள் இடது கையில உண்டு கொள்ளலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தஅக்குலு பிஸ்ஸிமால், இடது கையை கொண்டு உண்ணாதீர்கள். ஏன் சொன்னா இன்னும் சைத்தான இறப்பு வயசு பிஸ்ஸினாலும் சைத்தா இருக்கான் இல்லையா, அவன் தான் என்ன செய்வான், இடது கையால சாப்பிடுவான், இடது கையால குடிப்பான். இது சைத்தானுடைய அமல், செய்யக்கூடாது என்பதாக தடுத்திருக்கிறாங்க. இந்த ராய் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஒரு நேரத்தில் இடது கையை கொண்டு சாப்பிட்டிருக்கிறார். நம்ம தான் இந்த வெளியே வாசி கொடுத்து வெளியே எங்கேயாவது கடைக்கு போனோம்னு சொன்னா கையில சாப்பிடுவோம். ஸ்பூன்லாம் வச்சுக்கிட்டு இடது கை வலது கை, வெளிநாட்டவர்கள் வந்தா மட்டும் சாப்பிடுவாங்க. வலது கையில ஏதாவது போன் வச்சுக்கிட்டோ அல்லது ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இடது கையால சாப்பிடுறது, அது ஒரு ஸ்டைல் வச்சிருக்கையா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். இடது கையால நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வலது கையால சாப்பிடுவான்னு சொல்றாங்க. அப்பதான் என்னால முடியாது அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுவார்த்தை கேட்டாங்க, உன்னால முடியாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கை நல்லா இருக்குது, அவர் வலது கையால் உண்ணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மீறி சொல்கிறார், என்னால முடியாது, நான் இடது கையில சாப்பிடுவேங்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் வார்த்தை என்ன கேட்டாங்க, மஸ்தாப்பா உன்னால வலது கையால சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மறுகணம் அவரால் தன்னுடைய கையை உயர்த்த முடியாமல் ஆனது ஹதீஸில் வருகிறது. அருமை நாயகத்துடைய வார்த்தை மீறினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கபூல் செய்து விடுவார். அருமை நாயகத்துடைய வார்த்தை அல்லாஹ்விடத்தில் துஆவாக அங்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த மனிதனுடைய கை உயர்த்த முடியாமல் போனது என்று சொன்னால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகத்தினுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கைகளையும் மீறி நடக்கின்ற பொழுது அதற்குரிய கூலி மிக பயங்கரமானதாக இருக்கும். சொல்வார்கள், புல் உம்மத்தில் இருக்கிறவர்கள் ஜன்னா, என்னுடைய உம்மத்துமாக எல்லோரும் சொர்க்கத்திற்கு நுழைவார். அருமையான சொல்லலாம் சொன்னார், புல் உம்மத்தில் இருக்கிறவர்கள் ஜன்னா, என்னுடைய உம்மத்திலே எல்லோருமே சொர்க்கத்திற்கு நுழைவார்கள், இல்லாமல் அபா, மருத்துவனை தவிர என்பதாக நபிகள் நாயகம் சொல்வார்கள் சொன்னார். யாருக்கும் வந்தால் மருத்துவர்கள் என்று சொன்னால் யார்? மருத்துவர்கள் என்று சொன்னால் யார்? அந்த சொர்க்கத்திற்குரிய நபரை விட்டும் தூரமாக்கப்பட்ட அந்த மனிதர் யார் என்பதாக கேட்கப்படுதோ அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அதானி தகவல் ஜன்னா, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுண்ணத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். ஒமனாதானி, யார் என்னுடைய வாழ்க்கையை மறுத்து விட்டாரோ அந்த மறுத்தவர் தான், மாறு செய்தவர் தான் பக்கத்து அவா, அவர் தான் மறுத்தவர், அவருக்கு சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது சொன்னார்கள் என்று சொன்னால் அருமை நாயகத்தினுடைய சுண்ணத்தான வார்த்தைகளை வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டோம். பின்பற்றுவதை விட்டு நாம் எந்த அளவுக்கு ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒவ்வொரு நேரங்களையும் அருமை நாயகத்தினுடைய ஒவ்வொரு சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நேர காலங்களை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தந்திருந்தால் தெரிந்து வைத்துக் கொண்டு சுண்ணத்தை விட்டு நாம் எல்லாம் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டே நாம் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோமே. நிச்சயமாக இன்மை மறுமையிலே இரண்டிலேயும் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறது. வெற்றி கிடைக்காது எந்த விதத்திலேயும் சரி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்கிறார். ஒரு மனிதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், அதற்கு பிறகு நன்மை செய்தவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய உதாரணம் என்ன என்று சொன்னால் இறுக்கமான இரும்பு கவசத்தை அணிந்தவர் போல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். உதாரணம் விட்டு சொல்லுகிறார். முதலாவதாக அமைந்தால் அருமை நாயகத்தினுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதை விட்டு நான் வலிதவை கொண்டுதான் இருப்போம். ஏதாவது ஒரு நேரத்தை நம்மளையே நாம் உறுத்திக் கொண்டிருப்போம். நாம் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கோப பார்வை ஏதை நம்மீது இறங்கிவிடும் என்பதை ஏதாவது ஒரு நேரத்தில் நான் உணர்கின்ற பொழுது நிச்சயமாக திருந்துவதற்கு முயற்சி செய்வோம். ஏதாவது வகையிலே நான் திருந்துவதற்கு முயற்சி செய்வோம். அதைத்தான் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதர் யார் என்று சொன்னால் இரும்பு கவசத்தை இறுக்கமாக அணிந்தவரை போல. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார் சொல்றார். ஒரு மனிதர் சுண்ணத்தை விட்டும் தவறு செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அருமை நாயகத்தினுடைய வழிமுறை விட்டும் தீங்கிழைத்தவரால் ஆகிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நேரத்தில் அவரால் உறுத்தப்பட்டு திருத்தி விட்டார் என்று சொன்னால் மீண்டும் அவர் ஒரு காலமும் என்னுடைய சுண்ணத்தை விட்டும் வழி தர மாட்டார். என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடப்பதற்கு முயற்சி செய்வார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலம் ஒன்று வரும். கடைசி காலம் ஒன்று வரும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆடையினுடைய அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் மறைந்து எப்படி நிறம் மங்கி விடுமோ. ஒரு ட்ரெஸ் நம்ம எடுக்கிறோம், திரும்ப திரும்ப அதை போட்டு துவைக்கணும். அந்த ட்ரெஸ் என்ன ஆகும், கலர்ல மங்கி போயிருக்கும் இல்லையா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த ஆடை அலங்காரங்கள் எப்படி மங்கி போய் வேலைப்பாடுகள் மறைந்து விடுமோ அதுபோல இந்த இஸ்லாம் கடைசி ஒரு நேரத்தில் மங்கி போய்விடும். சொல்லுகிறார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மங்கி போய்விடும். அந்த நேரம் வரும். இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? நோம்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது, தெரியாதவர்கள் இருப்பார்கள். ஜகாத் அப்படின்னா என்ன தெரியாது. ஒரு மனிதர்களுக்கு ஹஜ் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் தெரியாது என்பதாக சொல்வார்கள். இப்பொழுதே நம்மவர்களுக்கெல்லாம் உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவர்கள் நம்ம பதிவு பண்ணிட்டு சொன்னா என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் போட்டு நமக்கு உம்ராவுடைய அமல்களை சொல்லி தருவாங்க, ஹஜ்ஜினுடைய அமல்களை சொல்லி தருவாங்க. நாம எங்காவது படித்து விட்டு உம்ரா செய்வதற்கு நாம தயாராகி போயிருக்கின்றோமா? கிடையாது. அதுக்குன்னு கூட்டம் போட்டு அந்த செய்தி உம்ராவுடைய அமல்களை எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருவார்கள்.
அதிகப்படியாக புக்குகளையும் கூட எழுதப்பட்ட புக்கு தந்து நம்ம நினைச்சுவாங்க, இதை பார்த்து நீங்க உம்ரா செய்யுங்க, இதை பார்த்து ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்வீர்கள் என்பதாக நமக்கு புத்தகங்கள் எழுத்து வடிவிலே தரப்பட்டு அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அருமைநாயகம் சொன்னார்கள், கடைசி காலம் இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அருமைநாயகம் சொன்ன அந்த கடைசி காலம் இதுவாகத்தான் இருக்குமோ என்பதாக என்ன சொல்கிறார். அருள்மறை குர்ஆன் வசனங்கள் உயர்த்தப்பட்டுவிடும். ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்தும் அருள்மறை குர்ஆனில் இருந்தும் உயர்த்தப்பட்டுவிடும். அது எப்படிங்க குர்ஆன்ல இருந்து எப்படி உயர்த்தப்படும்? நம்ம புத்தகமா அடிச்சு வச்சிருக்கிறோங்க. நம்ம வீட்டுல 4-5 குர்ஆன் இருக்குது, பள்ளிவாசல்ல நிறைய குர்ஆன் இருக்குது, கடைகள்ல நிறைய குர்ஆன் இருக்குது. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புத்தகங்கள் எல்லாம் அப்படி உயர்த்தி விடுவானா? அருமைநாயகத்துடைய வார்த்தை என்ன தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அருள்மறை குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும். ஓடி மனப்பாடமா வச்சிருக்கிறவங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் மறக்கடிக்கப்பட்டுவிடும். முதலில் அருள்மறை குர்ஆன் அந்த புத்தகத்திலிருந்து எழுத்துக்கள் எல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. எழுத்துக்கள் அழிந்து விட்டால் நம்ம குர்ஆனை திறந்து பார்த்தா வெறும் பேப்பரா இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை உயர்த்த விடுவான். இந்த காலம் வரும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை ஓதி இருக்க மாட்டாங்க, ஓத முடியாது. வெறும் பேப்பர்ல நம்ம என்ன ஓத முடியும்? இப்ப பாட்டு ஓத இருக்கிறதுனால நோம்புனா என்னன்னு தெரியாது, ஹஜ்ஜுனா என்னன்னு தெரியாது, ஜக்காத்துனா என்னன்னு தெரியாது. அப்படியே இருப்பார்கள். எங்காவது 1-2 பெரும் வயசாளிகள் இருப்பாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வயதானவர்கள் எங்காவது இருப்பார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்கன்னா, எனக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏதோ வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்களா? இந்த ஒரு காலம் வரும். எப்படி நம்முடைய ஆடைகளே கலர் அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் மறைந்து நிறம் மங்கி போய்விடுமோ, அதுபோல இஸ்லாமிய மார்க்கம் மங்கி போய்விடும். அந்த காலத்திற்கு முன்னதாக நீங்கள் உங்களை ஈமானோடு இவ்வுலக மறு உலக 2 உலகிற்கும் நீங்கள் உங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பெண்ணிற்குரியவர்களே, ஈமான் இஸ்லாத்திலே நான் மிகவும் பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருமை நாயகத்துடைய சுன்னத்தான வார்த்தைகளை மீறுவதை விட்டோம், அருமை நாயகத்துடைய சுன்னத்தான வழிமுறைகளை மீறுவதை விட்டோம் நாம் நிச்சயமாக மிக மிக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். கடைசி காலம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டிய நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மறுமையினுடைய வாழ்க்கையை நாம் மறந்து விட்டு இருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துக் கூறுகிறார்கள், மறுமையினுடைய வாழ்க்கையை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகான முறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு உபதேசிக்கின்றார்கள். ஆகவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிய வார்த்தையிலே வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, அருமைநாயகனுடைய ஹதீஸ், உங்களுக்கு எதை ஏவுகிறார்களோ அதை எடுத்து நடங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு வத்தகுல்லாஹ், என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையோடு வார்த்தையை சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை, அல்லாஹ் ரசூலுடைய எச்சரிக்கைகளை அப்படியே எடுத்து பின்பற்றி வாழக்கூடிய முயற்சியை நாம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை சஹாபா தோழர்களை எப்படி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்குள்ளாக நடக்கக்கூடியவர்களாக பாதுகாப்பானோ, அதுபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகத்துடைய உம்மத்தார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஈருலகையும் வெற்றி பெற்ற நல்லவியாக கூட்டத்தாகி நம் அனைவரையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. ஆண்டு ஆசிரியரான الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.